அமைதியான ஆற்றங்கரையில் அமைந்திருந்த ஒரு சிறிய கிராமத்தில் ஹனா என்ற இளம்பெண் வாழ்ந்து வந்தாள். அவளது நாட்கள் சுறுசுறுப்பான செயல்களால் நிறைந்திருந்தன. அவள் மனம் எப்போதும் அடுத்த தருணத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருந்தது. அவளால் ஒருபோதும் நிகழ்காலத்துடன் ஒன்றி இருக்க முடியவில்லை. கிராம மக்கள் அவளை அடிக்கடி ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு விரைவாகச் செல்வதை பார்த்தனர். எப்போதும் எதிர்காலத்தை பற்றிய கவலையால் அவள் நெற்றி சுருங்கியிருந்தது. ஒரு குளிர்ந்த இலையுதிர்கால காலை வேளையில் பொன்னிற இலைகள் காற்றில் ஆடிக்கொண்டிருந்த போது ஹனா தன்னை அறியாமலேயே ஆற்றங்கரைக்கு ஈர்க்கப்பட்டாள். நீரின் மென்மையான சலசலப்பு அவளை அழைப்பது போல் தோன்றியது. அவளது வேகத்தை குறைக்குமாறு அழைத்தது. அவள் கூழாங்கற்களால் நிறைந்த கரையோரமாக நடந்து செல்லும்போது அலரி மரங்களுக்கிடையே ஒரு எளிமையான குடிசையை கவனித்தாள். இது கிராமத்தின் புகழ்பெற்ற ஜென் குருவின் இல்லம் என்பதை அவள் அறிந்திருந்தாள். குருவின் ஞானம் பற்றிய கதைகளை ஹானா கேள்விப்பட்டிருந்தாள். அவரது வார்த்தைகள் மிகவும் கலங்கிய இதயங்களையும் அமைதிப்படுத்தும் என்று கூறுவார்கள். விளக்க முடியாத ஒரு சக்தியால் ஈர்க்கப்பட்டு அவள் குடிசையை நோக்கி நடந்தாள். அவளது அடிகள் தயக்கமாக இருந்தாலும் உறுதியாக இருந்தன. குரு அவளது வருகையை உணர்ந்து வரவேற்கும் புன்னகையுடன் வெளியே வந்தார். குருவே, ஹனா பேச ஆரம்பித்தாள். அவளது வார்த்தைகள் அவசரமாக வெளிப்பட்டன. நான் புயலில் சிக்கிய இலையைப் போல் உணர்கிறேன். என் உள்ளே எழும் எண்ணங்கள் எல்லாமே எதிர்காலத்தை நோக்கியே ஓட இயங்குகிறது. என்னால் அமைதியை அடையவே முடியவில்லை. அதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்டாள். குருவின் கண்கள் புரிதலுடன் மின்னின. ஒரு வார்த்தையும் பேசாமல் ஹனாவை ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்றார். அங்கே அவர் குனிந்து ஒரு மென்மையான தட்டையான கல்லை எடுத்து அவளிடம் கொடுத்து, இதை 2 நிமிடங்கள் தண்ணீருக்குள் வைத்திரு என்று அறிவுறுத்தினார். ஆச்சரியப்பட்ட ஹனா, குருவே, வெறும் 2 நிமிடம் மட்டுமா என்று கேட்டாள். ஆம் மகளே, வெறும் 2 நிமிடங்கள்தான் என்று மெல்லிய புன்னகையுடன் கூறினார் குரு. குழப்பமடைந்தாலும் ஆர்வத்துடன் ஹனா ஆற்றுக்குள் நடந்து சென்று தண்ணீருக்கு அருகில் மண்டியிட்டு தனது கையை அந்த சிறிய கல்லோடு நீரில் மூழ்கடித்தாள். குளிர்ந்த நீரோட்டம் அவளது விரல்களை சுற்றி ஓடியது. ஆரம்பத்தில் இது எளிதாக தோன்றியது. ஆனால் வினாடிகள் கடந்து செல்ல செல்ல அவள் மனம் அலைபாய ஆரம்பித்தது. வீட்டில் காத்திருக்கும் வேலைகளை பற்றியும் நாளைய திட்டங்களை பற்றியும் ஆயிரக்கணக்கான சிறிய கவலைகளை பற்றியும் அவள் நினைக்கத் தொடங்கினார். அவள் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவளால் அதற்கு மேல் தண்ணீருக்குள் இருக்க முடியவில்லை. அவளின் கைகள் வலிக்கத் தொடங்கியது. குருவே, நிச்சயமாக இப்போது 2 நிமிடங்கள் முடிந்திருக்கும், இல்லையா? குரு மென்மையாக தலையசைத்தார். இல்லை மகளே, இன்னும் 1 நிமிடம் கூட ஆகவில்லை. ஹனாவின் கன்னங்கள் வெட்கத்தால் சிவந்தன. அவள் மீண்டும் கல்லின் மீது கவனம் செலுத்தினாள். முன்பு கவனிக்காத விஷயங்களை கவனிக்க ஆரம்பித்தாள். சூரிய ஒளி நீரின் மேற்பரப்பில் படிந்து மின்னும் வடிவங்களை உருவாக்கியது. கரையோரத்தில் அலைகளின் ஒழுங்கான ஒலி கேட்டது. ஹனா இந்த உணர்வுகளில் கவனம் செலுத்திய போது நேரம் மெதுவாகச் செல்வது போல் தோன்றியது. அப்போது 2 நிமிடங்கள் முடிந்துவிட்டதாக குரு சமிக்ஞை செய்த போதும் அவள் தனது கையை நீரிலிருந்து எடுக்க விரும்பவில்லை என்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டாள். இப்போது கைகளில் எந்த வலியும் இல்லை என்பதை எண்ணி வியர்ந்தாள். பார் மகளே, குரு மென்மையாக கூறினார். பொறுமை என்பது நேரம் கடந்து செல்வதற்காக காத்திருப்பது அல்ல, அது காத்திருக்கையில் ஒவ்வொரு தருணத்தையும் முழுமையாக அனுபவிப்பதே ஆகும். இந்த எளிய பாடம் ஹானாவிற்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அடுத்தடுத்த நாட்களில் அவள் தனது பணிகளை புதிய மனநிலையுடன் அணுக ஆரம்பித்தாள். தனது தோட்டத்தை பராமரிக்கும் போது வேலையை விரைவாக முடிப்பதற்கு பதிலாக மண்ணை தனது விரல்களுக்கிடையே உணரவும் வண்ணத்து பூச்சியின் இறக்கைகளில் உள்ள சிக்கலான வடிவங்களை கண்டு வியக்கவும் நேரம் எடுத்துக்கொண்டாள். ஒரு நாள் தனது வயதான அண்டை வீட்டுக்காரருக்கு தேநீர் தந்தபோது அந்த வயதான பெண்மணி மெதுவாக பருகி தனது இளமைக்கால கதைகளை பகிர்ந்து கொண்டபோது ஹனா பொறுமை இழக்கத் தொடங்கினாள். ஆனால் பிறகு அவள் கல்லின் பாடத்தை நினைவு கூர்ந்தாள். அவள் ஆழ்ந்த மூச்சு விட்டு கவனமாக கேட்டாள். நீண்ட காலத்திற்கு முன்பு நடந்த நிகழ்வுகளின் கதைகளில் எதிர்பாராத மகிழ்ச்சியை கண்டாள். அதை நினைவு கூர்ந்த வயதான பெண்மணிக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்ததை கண்டாள். வாரங்கள் மாதங்களாக மாறியபோது கிராம மக்கள் ஹானாவிடம் ஒரு மாற்றத்தை கவனித்தனர். அவளது அடிகள் இலகுவாக இருந்தன. அவளது புன்னகை அடிக்கடி தென்பட்டது. சவால்களின் தருணங்களிலும் கூட அவள் அவற்றை ஒரு புதிய அமைதியுடன் எதிர்கொண்டாள். ஒரு மாலை நேரத்தில் ஹனா ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்த போது ஒரு சிறுவன் நீரின் மேல் கற்களை எறிவதை கவனித்தாள். ஒவ்வொரு முறை எரியும் போதும் கற்கள் மூழ்கிவிட்டதால் அவன் மேலும் விரக்தியடைந்தான். ஹனா அவனை அணுகி ஒரு கல்லை எடுத்து
அதை எப்படி பிடிக்க வேண்டும், அதை விடுவதற்கு முன் அதன் எடையையும் வடிவத்தையும் எப்படி உணர வேண்டும் என்பதை காண்பித்தாள். சகோதரனே, பொறுமையாக இரு என்று அவள் புன்னகையுடன் கூறினாள். நாம் கேட்க விரும்பினால் ஆறு நமக்கு கற்றுக் கொடுக்க நிறைய விஷயங்களை வைத்திருக்கிறது என்றாள். சூரியன் மறையும்போது வானத்தை ஆரஞ்சு மற்றும் ஊதா நிறங்களால் வர்ணம் தீட்டியது. ஹனா தனது பொறுமை பற்றிய பாடம் வெளியே பரவி தான் கற்பனை செய்யாத வழிகளில் மற்றவர்களை தொட்டிருப்பதை உணர்ந்தாள். அவள் வாழ்க்கை என்கிற குளத்தில் ஒரு சிறு கல்லாக மாறி தன்னை சுற்றி அமைதி வட்டங்களை உருவாக்கி கொண்டிருந்தாள். பொறுமை என்பது ஒரு நிகழ்வை எதிர்பார்ப்பது அல்ல, அது தற்போதைய யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வது, அது எவ்வளவு கடினமானதாக அல்லது அமைதியற்றதாக இருந்தாலும் என்று அவள் உணர்ந்தாள். இவ்வாறாக இருண்டு வரும் வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னத் தொடங்கிய போது ஹனா வீடு நோக்கி நடந்தாள். அவள் இதயம் நிறைந்திருந்தது, அவள் ஆன்மா அமைதியாக இருந்தது. ஒவ்வொரு புதிய நாளையும் பொறுமையுடனும் வியப்புடனும் வரவேற்க தயாராக இருந்தாள். ஜென்னின் சாரம் எதிர்காலத்தில் இல்லை என்று அவள் தனக்குள் மெதுவாகச் சொன்னாள். உங்களது இப்போதைய மூச்சு, இப்போதைய ஒலி, இப்போதைய நீங்கள், இதுவே முழுமையான ஜென். ஹனாவின் பயணத்தில் இணைந்ததற்கு நன்றி. இந்த பயணம் உங்கள் வாழ்க்கையில் பொறுமையையும் நிகழ்கால உணர்வையும் ஊக்குவிக்கட்டும். மேலும் இது போன்ற விழிப்புணர்வு நிறைந்த கதைகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடருங்கள். நன்றி.